இன்னைக்கு நாம ஒரு கேள்வியோட இந்த பதிவை தொடங்கலாம்னு இருக்கேன். வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நாம உண்மையிலேயே மாறணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஏன் மாற முடியல? வெயிட்ட மேனேஜ் பண்ணணும், ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், டைமை வேஸ்ட் பண்ணாம ப்ரொடக்டிவா இருக்கணும். இந்த மாதிரி நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எத்தனை தடவை நம்ம எடுத்திருப்போம். நம்ம வாழ்க்கையே ஃபுல்லாவே கோல்ஸ் 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 தான். இங்க பிரச்சனை என்னன்னா அந்த கோலாவே பல வருஷங்களா நம்ம கிட்ட இருந்துட்டு தானே இருக்கு. ஒரு அடி எடுத்து வைப்போம், அடுத்த நாளே 2 அடி பின்னாடி போயிடுவோம். ஆனா, ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரேக், அதாவது ஒரு இன்விசிபிள் பிரேக் நம்ம பிடிச்சு நிறுத்துற மாரி தெரியுதுல்ல? இன்னைக்கு அந்த இன்விசிபிள் பிரேக்க பத்தி தான் பேசப் போறோம். அது நிச்சயமா நம்ம எதிரிகள் யாரும் இல்லைங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. நம்மளோட சொந்த பொருத்தமற்ற நம்பிக்கைகள் தான். இன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில தொடங்கி உளவியல், விஞ்ஞானம், உலக நிகழ்வுகள், அரசியல், புது புது உணவு ரெசிபி, அப்புறம் மருத்துவம் வரைக்கும் நமக்கு தேவையோ, தேவையில்லையோ எல்லா விஷயங்களும் YouTube, WhatsApp, அப்புறம் Twitter, Facebook, Instagram இன்னும் பல ஊடகங்கள் வழியா நம்ம மூளைக்கு தினம் தினம் ஹெவியா டவுன்லோட் ஆயிட்டு தானே இருக்கு. இல்லையா? அறிவ தேடி நம்ம போக வேண்டாங்க. அதுவே நம்ம தேடி தேடி நம்மள திக்குமுக்காட செய்யுது. நாலேட்ஜ் இஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா, உண்மை என்னன்னா, அந்த நாலேட்ஜ் மட்டுமே பவர் இல்லைங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் பேக் பெயினால கொஞ்ச நாளாவே கஷ்டப்பட்டுருந்தாரு. நான் அவருக்கு என்னோட இந்த சேனல்ல பதிவு பண்ணியிருக்க இந்த ஜேக்கப்சன் டெக்னிக் இருக்கு இல்லையா? அத நீங்க ட்ரை பண்ணலாமான்னு சஜெஸ்ட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னாரு, "இதெல்லாம் எதுக்குங்க? எனக்கு 20 யோகா பத்தி விவரமா தெரியும்னு" சொன்னாரு. நான் கேட்டேன், "இதெல்லாம் பண்ணி கூடவா உங்களுக்கு பேக் பெயின் வந்தது?" அதுக்கு அவர் சொன்னாரு, "நீங்க வேற இந்த யோகா இதெல்லாம் பண்றதுக்கு யாருக்குங்க நேரம் இருக்குன்னு." இப்ப நீங்க சொல்லுங்க, யோகா பத்தினோட விவரமான அறிவோட உண்மையான பலன் எதா இருக்கா? ஒரு நகைச்சுவை கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் ரொம்ப வருஷமா தவம் இருந்தான். அவன் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டுட்டு இருந்தான். அது என்னன்னா, அவனுக்கு ஒரு லாட்டரியில ரூ. 1,00,00,000 பரிசு வேணும்ன்றது தான். ஒரு நாள் கடவுள் பொறுமை இழந்து பூமிக்கு வந்துட்டாரு. அவன்கிட்ட சொன்னாரு, "இந்த பாருப்பா, நான் லாட்டரி பரிசு விழ வைக்கிறதுக்கு பல வருஷமா தயாரா தான் இருக்கிறேன். ஆனா, அதுக்கு குறைஞ்சபட்சம் நீ ஒரு லாட்டரி சீட்டாவது வாங்குனா தானே முடியும்" அப்படின்னு. நம்மள்ல பல பேர் சில மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்த்துட்டு, "இப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் சேஞ்ச் ஆயிடுறேன்" அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா அடுத்த நாளே சேம் பேட்டர்ன். புரிந்து கொள்கிறோம் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு மேப் மாதிரி தான். ஆனா அந்த மேப் மட்டுமே இருந்தா போறாது இல்லையா? அதுபடி நடக்கணும் இல்லையா? அர்ஜுனன் குருஷேத்திரத்தில கன்ஃப்யூஸ் ஆனப்போ, அ அந்த சமயத்தில கிருஷ்ணர் கீதா சொல்லி கிளாரிட்டி குடுத்தாரு. ஆனா, கீதா கேட்டதுனால மட்டும் அ அர்ஜுனனால மாற முடிஞ்சதா? அர்ஜுன் போராடினதால தானே அவரால் மாற்றம் நடந்தது. ஆக புரிந்து கொள்றது வேற, செயல்படுறது வேற. அறிவு தானாவே செயலாவா மாறாது இல்லையா? இந்த உண்மை நமக்கு புரியலன்னா, காரியத்துல இறங்காம ப்ராப்ளம் பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா மாற்றம் தன்னால வருமா? இந்த புரிதல் நமக்கு இல்லாததான் மாற்றத்துக்கான நம்மோட முதல் எதிரி. செயல் இல்லாத அறிவு வெறும் பொழுதுபோக்கு. அதாவது நாலேஜ் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். மாற்றத்துக்கான அடுத்த 2வது தடைக்கல் என்னன்னு பார்ப்போம். இந்த பொருத்தமில்லாத செயலற்ற நம்பிக்கை, அதாவது டிஸ்ஃபங்க்ஷனல் பிலீஃப் என்னன்னா, எனக்கு கட்டமைப்புன்னு ஒண்ணும் தேவையில்லைங்க. எனக்கு வில் பவர் இருக்கு. அதனால நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன மாத்திக்குவேன். இப்படி ஒரு நம்பிக்கை. இப்படி நினைக்கிறவங்க வாழ்க்கைய அதனோட போக்கிலே விட்டுட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா, நீங்க ஒரு கடிவாளமே இல்லாத ஒரு குதிரை மேல உட்காந்துட்டு, நீங்க போக நினைக்கிற இடத்துக்கு சவாரி செய்ய முயற்சி செய்ற மாதிரி தான். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஆக்டிவிட்டி தொடர்ந்து பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அத சுத்தி ஒரு கட்டமைப்பு உருவாக்குங்க. அதாவது சடங்குகள், ரிச்சுவல்ஸ். பல பேருக்கு ரிச்சுவல்ஸ்ன்னு சொன்ன உடனே மதம், அப்புறம் இல்ல ஆன்மீக சம்மந்தப்பட்ட சில விஷயம் இதெல்லாம் கவனத்துக்கு வரலாம். தப்பில்ல. நம்ம தினம் தினம் பல் துலக்குறோம் இல்லையா? அது கூட ஒரு ரிச்சுவல்ஸ் தானே! வேதத்துல இருக்கிற இந்த கர்ம காண்டா பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச்சுவல்ஸ் தான். ஆனா, ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா, அடிப்படையில இந்த சடங்குகள் எல்லாம் ஃபாலோ பண்றதுனால மக்கள் மனதில ஒரு ஒழுங்குத்தன்மை உருவாகுது. அதாவது டிசிப்ளின் வருது. அப்புறம் ஒரு உயர்ந்த சக்தி மேல ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுது. அப்புறம் தானம் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உருவாகுது. சரிங்க, இப்ப நம்ம ஒரு நடைமுறை ஆக்டிவிட்டிக்கு வருவோம். எக்ஸர்சைஸ் பண்ணணும் தினம். அப்படின்ற மாரி ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. ஏன்னா டாக்டர் கண்டிப்பா சொல்ட்டாரு. சரி, இந்த தீர்மானம் மட்டும் போருமா? இங்க தான் கட்டமைப்பு, அந்த ரிச்சுவல் தேவைப்படுது. அது ஒரு புரோகிராம். அத உருவாக்குறது தான்.
குறைஞ்சது ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸை நீங்களே உங்களுக்கு சரிப்பட்டு வரக்கூடிய வகையில் ரெடி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தேர்வு பண்ணலாம். எவ்வளோ நேரம் முடிவு பண்ணலாம். யாரோட சேர்ந்து போகலாம். அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் இதை பற்றி யோசிக்கலாம். அப்புறம் உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலன்னா ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஜிம் போகாததுக்கு குறைஞ்சபட்சம் 2 காரணங்களையாவது சொல்கிறதுக்கு உங்கள் மனம் தயாராகிடும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால ஏதோ வந்து ஒரு சுதந்திரத்தை நீங்கள் பறி போன மாதிரியும் ஏதோ இழந்து விட்ட மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு வரவே வராது. மோசஸ் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தது வந்து ஃப்ரீடமை வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான். 3வது செயலற்ற நம்பிக்கை பொறி, அதாவது டிஸ்ஃபங்க்ஷனல் பிலீஃப் ட்ராப். இதில் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க அவங்கள அறியாமலே. அது என்னன்னு பார்க்கலாம். சமீபத்தில் நான் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு பார்த்தேன். அவருக்கு ஒரு 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். அதனால் உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே 10 வருஷமாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னாரு. நான் கேட்டேன், மருந்து மற்றெல்லாம் எல்லாம் ரெகுலராக சாப்பிட்றீங்களான்னு. அவர் அதுக்கெல்லாம் சொன்னார், இது பாருங்க அதெல்லாம் ஒன்றும் நான் சாப்பிட்றது இல்லைன்னு. இந்த காலத்தில் அவனுக்கு 30 வயசுல இந்த ப்ராப்ளம்லாம் வருது. எனக்கு 60 வயசில் தானே இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அவங்கள கம்பேர் பண்ணால் நான் எவ்வளோ பெட்டர்னாரு. ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம எந்த ரகத்தில் போய் சேர்க்கறது? இந்த மாதிரி குருட்டு புள்ளி வலையில் சிக்கிறவங்களோட சில செயலற்ற நம்பிக்கைகளை வந்து என்னன்னு பார்ப்போம். நான் தப்பு செஞ்சேன் ஒத்துக்கிறேன். ஆனால் அவன் எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஃப்ரீயாக சுற்றி தானே இருக்கிறான். நான் வந்து மது குடிக்கிறேன். ஆனால் தினம் குடிக்கிறது இல்லை, கடை வாங்கி குடிக்கிற அளவு நான் மோசமானவன் இல்லை. இப்படிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற மக்களோட எண்ண ஓட்டங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? குறைஞ்சபட்சம் நான் மற்றவங்களோட அவ்வளோ மோசமாக இல்லை. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு சலுகையை கொடுத்துக்கிட்டு ஒரு மாயமான தவறான பாதுகாப்பு உணர்வை உங்களுக்குள்ளேயே உருவாக்கிக்கிறேன் உங்களை அறியாமலே. நாம் ஒஸ்ட்டு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஆவரேஜ் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 90 மார்க் வாங்கி செலிப்ரேட் பண்ணால் சரி, ஆனால் பாஸ் மார்க் வாங்கினதுக்காக கூட வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா எப்படி? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட மாய வலைக்குள் எப்போது நீங்கள் சிக்கியிருக்கீங்களா? அது எப்போவாவது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்துக்கு தடையாக இருந்திருக்கா? யோசிங்க. இப்படிப்பட்ட உங்கள் எண்ண ஓட்டங்களையும் செயலற்ற நம்பிக்கைகளையும் மறுபரிசோதனை செய்கிறது எப்போ நல்லது. 4வது மென்டல் ட்ராப் என்னன்னா, என்னோட முயற்சிக்கு நியாயமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும், வெயிட் பண்ணுறேன். இதுதான் பலரோட மனசோட சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இதை வந்து கீதா வேறு விதமாக சொல்லுது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலோட்டமாக பார்த்தோம்னா யாராவது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சுட்டு இருப்பாங்களா என்ன? கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதாவது நல்லா படித்தா நல்லா ரேங்க் வரும், நல்லவங்கன்னா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையும் ஃபேராக தான் இருக்கும், நல்லது நினச்சா நல்லதே நடக்கும். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் லைஃப் வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இல்லை. சரிதானே? இது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கூட இல்லை. இது வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி அன்பிரடிக்டபிள். ஒரு விவசாயி வந்து மண்ணை தயார் பண்ணுறாரு, நல்ல விதையை போடுறாரு, நேரம் பார்த்து உழுறாரு, உரம் போடுறாரு. அவருடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா 100%. ஆனால் மழை அது ஒரு கண்ட்ரோல் இல்லை இல்லையா? நம்ம உழைப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் பலனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம சில நேரங்கள் நினைக்கிறோம் நல்லதுக்கு காலமே இல்லைன்னு. மகாபாரதத்தில் கர்ணன் எடுத்துப்போமே. கர்ணன் வந்து கொடைத்தன்மைக்கு அந்த ஜெனராசிட்டிக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடர் தான் சொல்லணும். அவனோட வாழ்க்கை முழுக்க முழுக்க அவமானம், சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலை, ட்ராஜடி தான். அவன் நல்லவன் தான், அவன் தானம் செய்தான். ஆனால் அவன் வந்து துரியோதனுக்கு லாயலாகவும் இருந்தான். அவன் பண்ண ஒரே தப்பு தர்மத்துக்கு எதிராக துரியோதனுக்கு துணை போனது தான். ஆனால் அவனுக்கு கிடைச்சது என்ன? கடைசியில் போரில் தோல்வி, மரணம். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஒரு எம்ப்ளாயி வந்து சின்சியராக வேலை செய்கிறான்னு வச்சுப்போம். டீம் அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாரு, அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் ப்ரொமோஷன் யார் கிடைக்குது? வேறு யாரோ ஒருத்தருக்கு. இப்போ வந்து அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் நம்மளால் ஓரளவு ஊகிக்க முடியுது இல்லையா? இந்த மனக்கசப்பு, இதுக்கு பேர் வந்து ரிசன்மெண்ட். இங்கே வந்து ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வளவும் பண்ணது அந்த ஒரு ப்ரமோஷனுக்கு தானா? இல்லை உங்களோட ரோலை நீங்கள் சரியாக பண்ணி ஒரு பெட்டர் ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு தானா? இந்த ப்ரமோஷன் கிடைச்சா அந்த எம்ப்ளாயை பற்றி நினச்சி புலம்புறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா
அவரோட ஜேர்னி இல்லை அவரோட ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. கரெக்டா? இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆக இந்த ரிவார்டு வெகுமதி வந்து விருப்பத்துக்குரியது, நேர்மை கட்டாயமானது. அதாவது ரிவார்டு இஸ் ஆப்ஷனல், பட் இன்டெகிரிட்டி இஸ் மேண்டேட்ரி. அதுக்காக கடின உழைப்பது நம்மளால் நம்பாமல் இருக்க முடியுமா என்ன? ஆனால் கடுமையாக உழைச்சா பலம் அதுவாகவே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு ஒரே பாதையில் போகாமல் நம்ம வாழ்க்கை பயணத்தில் அடிக்கடி கிரவுண்ட் ரியாலிட்டி செக் பண்ணி தேவைப்பட்ட நேரத்தில் ரூட்டை மாற்றலைன்னா மாற்றம் வந்து கண்டிப்பாக வராது. அப்படி நம்ம நம்பிக்கையை வந்து மாற்றலைன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட எஃபர்ட் குறைய ஆரம்பிக்கும். மற்றவங்க மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஏன் கடைசியில் நம்ம கேரக்டரே கூட டிகிரேட் ஆகிடும். இதுதான் ரியல் லாஸ். லைஃப் வந்து சில சமயங்களில் அன்ஃபேராக இருக்கிற மாதிரி தான் இருக்கலாம். ஆனால் கேம் விளையாடுறது நம்ம தானே. கடைசியாக 5வது பிளைண்ட் ஸ்பாட் ட்ராப் என்னன்னா, மாற்றத்துக்கு இன்னும் நேரம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு நாளைக்குன்னு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வந்தால் அந்த நாளை என்றைக்குமே வராது. சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. இப்போ தான் என் கெரியரே ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் மெடிடேஷன், ஆன்மீகம்மா, இதெல்லாம் இப்போ எதுக்கு எனக்கு? எனக்கு இப்போ 40 வயசு தான் ஆகுது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு 3 வருஷம் இருக்குது. அதுக்கு இப்போயே பிளான் பண்ணணுமா என்ன? இப்படிப்பட்ட நம்பிக்கைகளும் பல பேர் இருக்கிறத, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? நல்ல சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டோம்னா அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? டூ லைட் ஆகிடும் இல்லையா? இந்த சமயத்தில் மகாபாரத்தில் வந்து தர்மர்கிட்ட யக்ஷா வந்து ஒரு கேள்வி கேட்டது எனக்கு ஞாபகம் வருது. உலகத்துல மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு யக்ஷா கேட்டப்போ தர்மர் சொன்னார், மனிதன் மரணம் நிச்சயம்னு தெரிந்தும் தன்னை ஒரு அமரன் மாறி எப்பவுமே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு. வழக்கமான ஒத்திவைப்பு, அதாவது ஹேபிச்சுவல் போஸ்ட்போன்மெண்ட், இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பனையான நாளை மீதான அதிதீவிர நம்பிக்கை, அதாவது டீப் ஃபெய்த் இன் இமேஜினரி டுமாரோ. அதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவும் எப்போ வேணாலும் எடுக்கலான்றது அவசியம் இல்லை, அர்த்தமும் இல்லை. ஆக மாற்றம் வந்து, அதாவது சேஞ்ச் இம்பாசிபிள் இல்லை. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது நம்மளோட நம்பிக்கைகளை தினம் தினம் ஆடிட் செய்கிறது தான். நான் இந்த பதிவில் சொன்ன மாதிரி இந்த 5 கேள்விகளை மட்டும் நமக்கு நாமே கேட்டுக்கொண்டாதான் நாம் வந்து ஒரு தேவையான மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். அறிதல், புரிதல், இதுக்கு அப்பால் செயலில் நான் ஈடுபடுறேன்னா. 2வது, என்னோட வில் பவரை மட்டும் நம்பிக்கிட்டு ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு கட்டமைப்புகள், அதாவது ஸ்ட்ரக்சரை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா. 3வது, நான் அவ்வளோ மோசம் இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு சராசரி வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா. 4வது, நான் போட்ட எஃபர்ட்டுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரியாலிட்டி செக் பண்ணாமல் இருக்கேனா. கடைசியாக 5வதா, நாளைய மாய உலகத்தில் எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா. நண்பர்களை, மாற்றம்ன்றது ஒரு தண்டர் மாதிரி இல்லைங்க. அது வந்து ஒரு சொட்டு நீர் பாசனம் மாதிரி, ஒரு ட்ரிப் இரிகேஷன் மாதிரி, ட்ராப் பை ட்ராப். மாற்றம்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்க, அது வந்து ஒரு நடைமுறை. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அ ப்ராஜெக்ட், பட் இட்ஸ் அ ப்ராக்டிஸ். நாம் வந்து ஒரு ஃபேரி டேலில் இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தால் கூட போதும் அப்படின்னு முயற்சி செய்யலாம் இல்லையா? நீங்கள் ரெடியா இதுக்கு? இந்த பதிவு உங்களுக்கு உங்களோட எண்ணங்களுக்குள்ளே எதிரொலிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் வந்து விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.